பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டியாடி. என்னையா பெரிய பேங்க்? நான் தினமும் பிச்சை எடுத்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரி. அப்புறம் எதுக்கு பேங்க் போற? டெய்லி கலெக்ஷன் கொண்டு போய் பேங்க்ல கட்டுறேன்யா. என்ன நினைச்ச? 5-6 பேர் என்ன காதலிச்சிருக்கானுங்க. யாரு இவனுங்களா? அட பிச்சைக்காரனா இருந்தா பரவாயில்லையே, வேலை வெட்டி இல்லாதவனும் படிக்காதவனுமா தானே என்ன விரும்புறான். நீங்க மட்டும் பரீட்சை எழுதி அதிக மார்க் வாங்கிட்டா இந்த வேலைக்கு வந்தீங்களாக்கும். அதனாலதான் எனக்கு இந்த வேலையை ஈஸியா வாங்கி தரேன்னு சொன்னியாக்கும். உங்களுக்கு எந்த வேலை வேணாலும் வாங்கி தரேன். IAS ஆபீஸ்ல இருந்து IG ஆபீஸ் வரைக்கும் எனக்கு எல்லாரையும் தெரியுங்க. ஆமா, பின்ன அவங்க உன்னை தாண்டி தானே போயாங்க. இதுல இருக்கிற வருமானம் வேற எதுலங்க இருக்கு? பேசாம வண்டியை வித்துட்டு நீங்களும் என் கூட பிச்சை எடுக்க வந்துருங்க. எது? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நீங்க கபாலீஸ்வரர் கோயில எடுத்துக்கங்க, நான் முனீஸ்வரர் கோயில எடுத்துக்கிறேன். அது என்ன குத்தை காடி விடுறாங்க எடுத்துக்கிறதுக்கு? முன்னால டப்பா வச்சுட்டு உட்கார வேண்டியதானடி. ஏண்டி உழைச்சு சம்பாதிக்கிற என்ன பிச்சைக்காரன் ஆக்குறியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லி நேபாள்ல இருந்து உங்களுக்கு வரதட்சணையா ஒரு திருவாடு கொடுக்க சொல்றேன். பிச்சைக்காரர், இந்த 1 ரூபாய் அந்த குச்சி கொஞ்சம்